பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கோம். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில். ஸோ நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி அடுத்த வீடியோக்குள்ள வரும். பட்டுக்கோட்டையில் ஹோட்டல் மெரினா அப்படிங்கிற ஹோட்டல் மெரினா ஹோட்டலில் லஞ்ச் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பட்டுக்கோட்டையில் புதுசாக ஓப்பன் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகணும் வெளியில், ஓகேங்களா. சவர்மணி ஏரியாவுக்கு போகணும். தஞ்சாவூர் போகிற வண்டியில் வந்து ஏறி பாளையங்கிற ஸ்டாப்பில் இறங்கி அங்கே தான் போகணும். ஸோ சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். பயங்கர கன்ஜஸ்டடான ஒரு பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, ஓகேங்களா. நான் காமிக்கிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பாளையம் நோக்கி கிளம்புவோம், புது பஸ் ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு. இதில் ஒரு வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம போக வீடியோவில் பேசலாம், ஓகேங்களா. ரூட்டு தெரியாது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு. ஸோ கேட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க பாருங்க எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குங்க. பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு அவங்க எப்படி கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு வீடியோ நான் திறந்துருச்சு. மிக பிரம்மாண்டமாக இருக்கான், போய் பார்க்கணும் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்ட்டு. எஸ்எம்டி வரந்தாங்கி நம்ம போகக்கூடிய தஞ்சாவூர் போகிற வண்டி கேட்போம். தஞ்சாவூர் 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 போகிற வண்டி. நம்ம பாளையத்தாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் ஏறி தான் அடுத்து பாளையம். ஒரத்தநாடு வண்டி. டிரைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் இருங்கண்ணா அந்த நாப்பில். நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் தஞ்சாவூரா. கண்டக்டர்னா இருங்கண்ணா உடனே ஏறுங்க டாப்பில். ஏறி வந்தாச்சு. ஒன்றும் கூட்டம் அவ்வளோ இல்லை. பஸ் ஸ்டாண்டை விட்டு வண்டி கிளம்பிடுச்சு பாளையம் நோக்கி. டிக்கெட் ஃபேர் பாருங்கள். பட்டுக்கோட்டையிலேருந்து இந்த பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு 10 ரூபா. நம்ம பஸ் போயிட்டுருக்கு தஞ்சாவூர் நோக்கி. கைஸ் இதுதான் ஒரு மேஜர் பாயிண்ட்டு. பாளையம் சொல்லிட்டு ஸ்டாப்பில் வந்து இறங்கணும், ஓகேங்களா. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க இங்கே தான் வந்து இறங்கணும். இதுதான் ரூட்டு, ஓகேங்களா. இங்கே தான் போகணுமா. ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குமா. ஸோ அதனால் நடந்து போகிறோம். பஸ்ஸஸ் எதுவும் உள்ளே போகல. நம்ம நடந்து தான் போய்ட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்கான். மற்றபடி மொபைல் பஸ்ஸஸ்லாம் இன்னும் வரல. சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணல இங்கேருந்து. ஏதோ மேபி பெண்டிங் இருந்தீங்க வேலை. போய் பார்க்கலாம் எப்படின்ட்டு, என்ன வேலை பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். தெரியுதுங்களா, நான் கை காமிக்கிறேன்னா அது தாண்டி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பக்கம்லாம் வந்தது கிடையாது. ஸோ நடந்து போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்கோம். ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டு, அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு மேபி அதை காட்டிலும் பெரிய பஸ் ஸ்டாண்டு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா இப்போ தான் போட்டிருக்காங்க அந்த சைடில், ஓகேங்களா. ஒரு அந்த பக்கம் ரோடு போகுதுங்களா, கூட காவா மாதிரி போகுது. என்ன பார்த்துடலாம். ஒரு ஆறு மாதிரி போகுது, ஓகேங்களா. கடைசி வரைக்கும் போகுது. மழை காலத்தில் நல்லா தண்ணி போக நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் ரோடு இருக்குது, இந்த பக்கம் ரோடு இருக்குது. இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ரோடு போட்டு அதை சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே அப்படி இருக்குது. இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் தான் வந்திருப்பாங்க இனாக்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு டிராஃபிக் மூவ்மெண்ட் கிடையாது, போக்குவரத்து கிடையாது. தெரியுதுங்களா, குருவி கத்துறதை மட்டும் கேட்குது. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஆப்ரேஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பஸ்ஸஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பிஸி ஆகிடும். நடக்கலாம், ஃப்ரீ நடக்க முடியாது நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பக்கம் போகும், ஒரு பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் மழைக்காலம் வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க. நடுவில் இந்த ஓட மாதிரி போகுதில்ல, தண்ணி ஓடும், அதே மாதிரி க்ரீனரி வந்துடும். செம்ம சூப்பராக இருக்கும். நெருங்கிட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம். தெரியுது பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சிஎஸ் பட்டுக்கோட்டை நகராட்சி பேருந்து நிலையம். மக்களே இதான் ஃபைனலாக நம்ம ரீச் பண்ண போகிறோம். வெயிலாக இருக்குது.
கைஸ் இங்கே பாருங்கள், உள்ளே வர முடியாத இருக்குது, அந்தளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு, பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து பட்டுக்கோட்டை நகராட்சி புதிய பேருநிலையத்துக்கு வந்துவிட்டோம். என்னால் பேச முடியல, அந்தளவுக்கு வெயில் வந்து ஆப்போசிட் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு பயங்கர வெயில். இருந்தாலும் வெயிலெலாம் பொருட்படுத்தாமல் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு ஓவர்லுக் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் சொல்ல போகிறீங்க இதெல்லாம் கடைகள்ங்க, தெரியுதுங்களா? இதெல்லாம் கடைகள். இது வந்து டாய்லெட்ஸு பாருங்கள். நீங்கள் சொல்ல போகிறீங்க ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. பட்டுக்கோட்டை சேர்ந்தவங்க அதுவும் சுற்றுவட்டார பிரதேசங்களும் வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாண்டும் சரி, இந்த ஏரியாவும் சரி. பாருங்கள், கரம்பக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கரம்பக்குடின்னு சொல்லிட்டு லோக்கலில் போகிற பஸ் நினைக்கிறேன். வரிசையாக இருக்குது, 4 பஸ் பேர் இருக்குங்க. நிறைய பேர் பார்க்க வராங்க. பட் இப்போது கம்மியாகிட்டாங்க, ஓகேனா அடைச்சி வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவரெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பேர் பைக்கில் வந்தாங்க. பட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேர்ந்து வந்துட்டாங்க, சுற்றி காமிக்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸஸ் போகிறதுக்கான பஸ் பேங்க. இந்த லாஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக ஃபஸ்ட் தான் தெரியுது. பட் இதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் இருக்குது, லோக்கலில் போகிறது. பேராவூரணி, வெட்டிக்காடு, பேராவூரணி வரிசையாக இருக்குங்க. ஆனால் பாருங்கள், நல்ல ஒரு ப்ராடான ஒரு அகலமான இடம்ங்க. உங்களுக்கு அழகாக பஸ்ஸெலாம் அந்த பக்கம் போகும். நான் பஸ் பே வரை உள்ளவரையும் கொடுத்துருக்காங்கல்ல. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், நல்ல ஒரு அமைதிப்புறமாக ஒரு ஓரத்தில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. பார்க்கும்போது தெரியும், எந்த வித இதுவும் கிடையாதுங்க, அவுட்டரில் இருக்குது. ஸோ டவுனுக்கும் பட்டுக்கோட்டைக்கும் சம்மந்தமே கிடையாது. சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு கண்டிப்பாக இந்த ஏரியாவில் டெவலப் ஆகிடும். ரொம்ப காமாக இருக்க ஏரியாலாம் பிஸி ஆகிடும். பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகள் வந்து அழகாக காமாக அப்படியே பெரிய வீடுலாம் இருக்குது. ஆனால் பஸ்ஸஸ்லாம் உள்ள வச்சுட்டிங்களேன், கண்டிப்பாக டிராஃபிக் ஆகும். இந்த பின்னாடிலாம் டெவலப் ஆகிடும், கண்டிப்பாக டெவலப் ஆகிடும். ஏன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்துச்சுங்களே, அதை வச்சு நிறைய ஏரியாக்கள் டெவலப் ஆகிடும். உங்களுக்கு தெரியும், நல்ல ப்ராடான ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர அகலமான ரோடாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா டாய்லெட்ஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. ஸோ நம்ம உள்ளே போகலாம் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், திருமங்கலக்கோட்டை பாப்பநாடு, கன்னியாகுறிச்சி, இதெல்லாம் இதுவும் பட்டுக்கோட்டை சார்ந்த ஏரியா தான் எல்லாமே. மதுக்கூர் வழி, திருமக்கோட்டை, பெருகவாழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. ஆனால் பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைல் வந்து ஆன்மேட் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டைல் மாதிரி தெரியுது எனக்கு. அருப்புக்கோட்டையில் வந்து பார்த்தா நீட்டாக கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து உட்கார்றதுக்கான இடங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் டைல்ஸ் வந்து சிமெண்ட் கல் மாதிரியே இருக்குது, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ராம்நாட் ஸ்டைல் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம திருச்சி ஸ்டைல். பஸ் பேலாம் செப்பரேட்டாக இருக்குல்ல, தனித்தனியாக. மல்லிப்பட்டினம், முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம். ஸோ நிறைய பஸ் நிப்பாட்டலாம், கிட்டத்தட்ட ஒரு 50 பஸ் நிப்பாட்டலாமா, 50 பஸ் நிப்பாட்டலாம். அதுக்கு நல்ல இடம், அதுக்கான நல்ல அகலமாக கொடுத்துருக்காங்க. இதோட ஏக்கர் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து அமைஞ்சிருக்கிற மொத்த ஏக்கர் பார்த்திங்கன்னா 6.5 ஏக்கர்ஸுங்க. 6.5 ஏக்கர் வளைச்சி போட்டு கட்டியிருக்காங்க. இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20 கோடி. ஸோ இதே அமௌண்ட்டு தான் ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம், வீடியோவில் தர்றேன் பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டையும் பாருங்கள், ரெண்டுமே ஒரே ஈவன், அதாவது அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே செலவு தான். பட் இது வந்து அதை காட்டிலும் பெரிய பஸ் ஸ்டாண்டாக தெரியுது எனக்கு பார்க்க. நான் பஸ் பே கணக்கு படி சொல்கிறேன், 50 பஸ் பே இருக்குன்னு சொல்கிறாங்க.
கடைகள் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் கடை, அந்த பக்கம் கடை, கடைகள் நிறையா இருக்குது. வளைச்சி போட்டிருக்காங்க கடையெல்லாம். ஓகே, இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிராமங்கள் போகிறது, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு முக்கியமான ஊர் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகிறது. இனிமேல் தான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகுது. காரைக்குடி ஓகேங்களா, காரைக்குடிக்கு 2 பஸ் பே கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கி ரோட்டுக்கு மதுரைக்கு ஒரு பஸ் பே, காரைக்குடிக்கு ஒரு பஸ் பே ஓகேங்களா. அதை தாண்டி புதுக்கோட்டைக்கு நிறைய பஸ் பே கொடுத்துருக்காங்க. 3 பஸ் பே கொடுத்துருக்காங்க. ஆவணம் வழியில் போகிறதும், திருவோணம் கரம்பக்குடியிலே போகிறது, அப்புறம் வந்து இடையாத்தி கரம்பக்குடி. 3 பஸ் பே கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டைக்கு. கொஞ்சம் மேலே இறக்கிறோம், வெயிலாக இருக்குது. ரைட் வா, அதான் ஃப்ரீயாக இருக்குது. யாருமே இல்லை, நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. ஓகே, ஸோ பஸ் பே ஒன்று பார்த்துறோம். திருச்சி கந்தர்கோட்டை வழி ஓகேங்களா. அப்புறம் மீமுசல், பள்ளத்தூர், கோட்டைப்பட்டினம் வழி. அப்புறம் நம்ம ஏரியா ராம்நாடு வழி பார்த்திங்கன்னா பள்ளத்தூர்னு இருக்குது. அது எப்படி போய் எனக்கே தெரியல. பள்ளத்தூர்னால் நம்ம பொதுவாக ஈஸியாகலாம் போவாங்க ராமநாதபுரம். ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினம் வழியாக போகிறது ராமேஸ்வரம். திருச்செந்தூர் பரவாயில்ல, திருச்செந்தூருக்கு பஸ் பே கொடுத்துருக்காங்க. வழி ராம்நாடு, தூத்துக்குடி போட்டிருக்கு திருச்செந்தூர். அப்புறம் பேராவூர்னிக்கு 3 பஸ் பே நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தலாம் அதுவும் பேராவூர்னி தான். அதுக்கப்புறம் 3மே பேராவூர்னி தான். வழி வெவ்வேறு வழி. ஒட்டங்காடு, பாலத்தளி, அது எந்த ஊர் போட்டிருந்ததில்ல. சரி பார்க்கலாம் பக்கத்தில் போய்ட்டு. ஸோ பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டோடைய ஃபுல் வியூ பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா அழகாக பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, நல்லா அகலமாக கட்டியிருக்காங்க. ஓகே, கடை என்ன பாருங்கள், 101, 102, 103 போய்ட்டுருக்கு. வருஷப்படி போய்ட்டுருக்கு. அங்கேருந்து போய்ட்டுருக்கேன். 102, 104 கடை வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா பள்ளத்தூர் வழி. ஸோ டாய்லெட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேருக்குமே எல்லாம் க்ளோஸ் கொடுத்தா, இன்னும் ஓப்பன் ஆகலை. அந்த பக்கம் வேலை பண்ணி இருக்கு பாருங்க. கவுனி ஸ்டார்ட் 105 கடையன். இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங் தெரியுதுங்களா பார்க்குறதுக்கு. எஸ், கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பைக் பார்க்கிங் எங்கிட்ட வருதுன்னு தெரியல, பார்க்கணும். பட் இது கார் பார்க்கிங் நினைக்கிறேன், ஏன்னா நல்ல கொள்ள கொடுத்துருக்காங்க. இல்லை பைக் பார்க்கிங் தெரியல, ஆனால் கார் பார்க்கிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் எஸ்சிடி சென்னை போகிறது, அகெயின் கிளாம்பாக்கம் எஸ்சிடி சென்னை. அப்புறம் இந்த பஸ் போய் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டிஎன்எஸ்சி பஸ் போகிறது. செம்ம காத்தடிக்குதுங்க. இதுவும் டிஎன்எஸ்சி பஸ் போகிறது. ஸோ 2 டிஎன்எஸ்சி பஸ்ஸு, 2 எஸ்சிடிசி பஸ்ஸு, மொத்தம் 4 பஸ் பே கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. இந்த பக்கம் பாருங்கள், கும்பகோணம் வடசேரி வழி. வடசேரினா நார்மல் வடசேரி கிடையாதுங்க, இங்கே வடசேரி இருக்குது. அடுத்து கும்பகோணம் வழி மதுக்கூர், மன்னார்குடி. இது பாருங்கள் மன்னார்குடி. இது வந்து மதுக்கூர் திருமக்கோட்டை. பயணச்சீட்டு வழங்கும் இடம் இது ஏசிடிசிக்கு. இது நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி. இது வேதாரண்யம் ஓகேங்களா, வழி முத்துப்பேட்டை. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், திருப்பூர் வழி தஞ்சாவூர், திருச்சி, திருப்பூர். கோயம்புத்தூர் வழி தஞ்சாவூர், திருச்சி. அஃப்கோர்ஸ் எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகிறது தஞ்சாவூர் போய் தான் போகும், தஞ்சாவூர் திருச்சி. அப்புறம் திருச்சி வழி தஞ்சாவூர், தஞ்சாவூர் வழி ஒரத்தநாடு.
ஸோ இதெல்லாம் திருச்சி தஞ்சாவூர் போகக்கூடிய பஸ் பே. கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் சென்னை போகிறது. ஸோ அவ்வளோதான். பஸ் பே பார்த்துருப்பீங்க. கடையை பாருங்கள், மொத்தம் எவ்வளோ வருது கவுண்டிங், 122 கடை. ஸோ 122 கடை இருக்குது. 122 கடை ஆட் பண்ணியிருக்காங்க. 1 to 122. ஸோ உள்ளே பாருங்கள். பெரிய ஒரு அகலமான இடத்துல கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கடைகள் தான். கடை 39, 40. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஸோ நாமெல்லாம் வந்து பஸ் ஆப்ரேஷன் வந்த பிறகு இந்த பக்கம் தான். ஸோ நம்ம ஏரியாவுக்கு ராமநாதத்து வரணும், அங்கே தான் நிற்கணும். நம்ம காரைக்குடி மாதிரி இந்த பக்கம். ஸோ வேலைகள் நிறையா இருக்குங்க, பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இன்னும் அரைக்குறையாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதெல்லாம் கடைகள் தான். 12, 13, 14, 36 நிறைய கடைகள் இருக்குங்க. வேலையில் ரூப் போடுவாங்கன்னு தெரில, ஓப்பனாக இருக்குல்ல, ஃபியூச்சரில் போடுவாங்க. சரியான இடங்க. பாருங்கள், வேலையில் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கிங் உண்டான வழி நினைக்கிறேன். சூப்பர். இதுதான் வெயிட்டிங் ரூமா, பார்த்துக்குங்க. வெயிட்டிங் ஹாலு தான், ஓகேங்களா. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். எப்படி உள்ளே வருவீங்க, அப்படியே வெயிட் பண்ணுவீங்க. ஸோ பஸ்ஸஸ்லாம் வந்து எந்த பக்கம் பார்த்துட்டு போக வேண்டியதான். இதுதான் வந்து ஓப்பனிங் பார்த்திங்கன்னா February 15 ஓப்பன் பண்ணாங்க தமிழக துணை முதல்வர் அவர்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டு நகராட்சி பேருந்து நிலையம். மு.க. ஸ்டாலின் அவர்களின் தமிழ்நாடு முதலமைச்சர் நல்வாழ்த்துக்களுடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது. முன்னிலை திரு கே. நேரு அவர்கள், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர். அப்படியே பாருங்கள். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் எலிவேஷன் பாருங்கள். ஃபுல் ஸ்விங்காக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் வேலை முடியலை. ஸோ இப்போ தான் சார்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. சைவ உணவகம். ஸோ நம்ம ரைட் சைடில் பார்த்தது வந்து அசைவம், லெஃப்ட்டு சைவம், 2 ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாம் கடைகள் தாங்க. ஸோ இதெல்லாம் கார்டன் வருது, ஓகேங்களா. ஃபுல் கார்டன் முன்னாடி வருது ஃப்ரண்டில். ஸோ கன்க்ளூஷன் வரலாம். ஸோ கைஸ், பஸ் ஸ்டாண்டை பார்த்துருப்பீங்க. பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம். ஆனால் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் போட்டிருக்காங்க. பயங்கரமாக 6.5 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. பெரிய இடமா பார்த்தீங்கன்னா 50 பஸ்ஸுக்குமே நிப்பாட்டலாம் ஒரே இடத்துல. அதே போக 20 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்காண்டி. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காலேஜ் இருந்தது தான். ஸோ அந்த இடத்துல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரணும்னா பாளையம்ங்கிற மெயினுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து வரணும். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், வால்கோ டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஆப்ரேஷன் வர்றதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் பஸ் ஆப்ரேஷன் வர்றதுக்கு ஒரு 3 மாதமாக ஆகுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் தக்கன வேலை இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பேவர் பிளாக் போட்டணும், ரூஃபிங் போடணும், அப்புறம் கார்டனுக்குலாம் மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி நிறைய வேலைகள் இருக்கான். ஸோ அதனால் இன்னும் டைம் எடுக்கும். எலெக்ஷன் வர்றதுனால வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அட்வான்ஸாக. அதுக்கப்புறம் ஓப்பன் முடியல, அதனால் வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஒரு 6 மாதமும் ஆகும் ஸ்லோவாக பார்க்குறேன்னா, இல்லை ஒரு 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் வரைக்கும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ண முடியாது நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணும்போது தான் தெரியும் இந்த பஸ்ஸை எப்படி எந்தளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ ஆனால் 100 கடைக்கு மேலே கொடுத்துருக்காங்க. கடைகள் நிறைய இருக்குது. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையுமே கடைகள் குறையாது. அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் பெரிய கடைகள் நிறையா இருக்குது. அமெனிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, டாய்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க, 2 ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லாம் இருக்குது, 2 வீலர் பார்க்கிங் இருக்குது.
பார்க்க ஓகே, இந்த ஊருக்கு நல்ல பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ ஒன்ஸ் ஆப்ரேஷன் வந்த பிறகு தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பட் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ ராம்நாடு பஸ் ஸ்டாண்ட், அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒடுக்கமாக தெரியும். ரெண்டுமே ஊருக்குள்ள அமைஞ்சாலும் அப்படி இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் வெளியில் அவுட்டர் சவர்மல் ஏரியாவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறது நல்ல விஷயம். மாதிரி சொல்லியிருக்கோம், நிறைய பஸ் ஸ்டாண்ட் வந்து வெளியில் வரணும், அப்போ தான் அந்த கன்ஜெஷன் இருக்காது. இன்னொன்று இந்த ஏரியாலாம் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷனுக்கு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பண்ணுவோம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு மீண்டும் சூப்பரான தினம். அண்டி தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.